வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். iQOO 3 இந்த மொபைல் ஃபோனுடைய அன்பாக்சிங் நம்ம சேனல்ல நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா பார்க்கறதுக்கான லிங்க் கீழே இருக்கு. இந்த பதிவில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மொபைல் ஃபோன் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற விமர்சனத்தை பார்க்க போறோம். இந்த மொபைல் ஃபோன் ஆக்சுவலா நான் ஒரு ஒன்றரை வாரத்துக்கு மேலே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட யூசேஜில் இந்த மொபைல் ஃபோன் ஆக்சுவலாக என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. என்னை ஏன் இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிற 5 ரீசன் நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, இந்த iQOO 3 அன்பாக்சிங் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த வீடியோலயே மொபைலோட டிசைன் எப்படி இருக்கு எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுவேன். டைரக்டா நம்ம பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். பாயிண்ட் நம்பர் 1, இந்த மொபைல் போனை எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இதோடைய காம்பாக்ட்னஸ். பொதுவா இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்ல ஒரு காம்பாக்டான மொபைல் போனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 இன்ச் 8 இன்ச் வரைக்கும் மொபைல் போன் போயிட்டு இருக்கு. பட் அந்த சமயத்துல 6.4 இன்ச் டிஸ்பிளேயோட இந்த iQOO 3 வந்து ரொம்ப ஒரு காம்பாக்டான மொபைல் போனா கொண்டு வந்திருக்காங்க. மொபைல் போன் கொஞ்சம் லைட்டா திக்கா இருக்கு. ஆனா இருந்தாலும் பின்புறத்துல கார்னிங் கொரில்லா கிளாஸ் 6 கொடுத்திருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்காக. ஒரு கர்வ் டிஸ்பிளே இருக்கு. ஸோ நீங்க கை அப்படி பிடிச்சப்போ ஒரு கம்ஃபர்டபுளான உங்களுக்கு ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கு. அதே நேரத்தில் சிறுசா இருக்கிறதுனால ஃபுல்லா உங்களுக்கு கை உள்ள என்னுடைய கை வந்து ஃபுல்லா சுத்தி வர்றது எனக்கு கையில பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான மொபைல் போனா இருக்கு. மற்றபடி டிசைன்ல பல அம்சங்கள் நல்லா இருக்கு. பட் மிற்ற பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி டிசைன்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத டக்குன்னு பார்த்துட்டு போயிடுவோம். கீழ்ப்புறத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிம் கார்டு ட்ரே இருக்கு. இந்த சிம் கார்டு வந்து டூயல் சிம் கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. டூயல் வோல்டி மற்றும் டூயல் விவோ வைஃபைக்கான சப்போர்ட் இதுல இருக்கு. SD கார்டுக்கான சப்போர்ட் இல்லையே அப்படின்னு சில பேர் ஃபீல் பண்ணுவீங்க. பட் இந்த மொபைலினுடைய ஸ்டார்டிங் ஸ்டோரேஜ் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 128 GB ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 128 GB ஸ்டார்ட் ஆகிறப்போ இன்னைக்கு பல டாப் அண்ட் மொபைல் ஃபோனில் இந்த SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. ஸோ அப்படி பார்க்குறப்போ ஓகே, பெருசாக ஒன்றும் தெரியல. பட் டாப் மொபைல் ஃபோன்ஸில் இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டில் இல்லாத ஒரு விஷயம் இந்த மொபைலில் இருக்கு. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளான விஷயம், 3.5mm ஆடியோ ஜாக். இதை போய் இந்த ரியல்மி X50 இந்த மாதிரி பல மொபைல் ஃபோனில் ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் ரிமூவ் பண்ணாமல் அந்த ஃபீச்சர் அதில் கொடுத்து நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லை, அதில் வந்து டெடிகேட்டட் ஒரு டிஜிட்டல் அன்லாக் கன்வெர்ட்டர் சிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிப் மூலமா நீங்க பாட்டு கேட்கிறப்போ இந்த 3.5 ஆடியோ ஜாக்ல நல்ல சவுண்ட் குவாலிட்டி நல்ல கிளியராகவும் கிறிஸ்பாவும் இருக்கு. பாக்ஸுக்குள்ள உங்களுக்கு ஒரு 3.5mm ஆடியோ ஜாக் சப்போர்ட்டட் ஒரு இயர்ஃபோன்ஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த இயர்ஃபோன்ஸோட குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. இன்னொரு விஷயம், மற்ற மொபைல் ஃபோனுக்கு இந்த மொபைல் ஃபோனுக்கு ஒரு வித்தியாசம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைடில் இந்த ஏர் ட்ரிகர்ஸ். ஸோ கேம் விளையாடுறப்போ டெஃபினட்டா கேமர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா அமையக்கூடிய ஒரு அம்சம் இந்த ஏர் ட்ரிகர்ஸ். அது வந்து இந்த மொபைல் ஃபோனில் நல்ல ரெஸ்பான்சிவாகவும் இருக்கு, நல்ல ஃபாஸ்டாகவும் இருக்கு. மொபைல் ஃபோன் காம்பாக்டா இருக்கிறதுனால இந்த ஏர் ட்ரிகர்ஸை யூஸ் பண்றதுமே ரொம்ப ஈஸியா இருக்கு. ரொம்ப ஸ்லிம்மா இல்லையே, லைட்டா திக்கா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இது வந்து ஒரு கேமிங் பிரியர்களுக்காக பிரத்யேகமா பண்ணப்பட்ட ஒரு மொபைல் போன்னு சொல்லிட முடியாது. எல்லாரும் பண்ணலாம். பட் இதுல கேமிங் நிறைய அம்சங்கள் இருக்கு. அப்படி நீங்க கேம் விளையாடுறப்போ சைடில் இப்படி பிடிக்கிறப்போ ஒரு வெயிட் மட்டும் டிஸ்ட்ரிபியூட்டட் வெயிட் மட்டும் கிடையாது, ஒரு எக்ஸ்ட்ரா கிப்பும் பார்த்தீங்கன்னா இந்த திக்னஸ் உங்களுக்கு கொடுக்குது. அதே நேரத்தில் இந்த ரொம்ப எர்கனாமிக்கா டிசைன் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம கையில பிடிச்சி யூஸ் பண்றப்போ இந்த ஏர் ட்ரிகர்ஸை நம்ம யூஸ் பண்றதுமே ரொம்ப ஈஸியா இருக்கு. அடுத்தபடியா டிஸ்பிளே பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 6.4 இன்ச் டிஸ்பிளே, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஒரு குட்டி நாச் இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு ஒரு டிஸ்பிளே நாச் ஒன்று கொடுத்துருக்காங்க. 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் இந்த மொபைலோட டிஸ்பிளேல. பட் எனக்கு பிடிச்ச ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஹைலைட், இந்த iQOO 3 ஹைலைட் பார்த்தீங்கன்னா 180 Hz ரெஸ்பான்ஸ் டைம். இது வந்து நீங்க கேம் விளையாடுறப்ப மட்டுமே உங்களுக்கு தெரியும். அதாவது கேம் விளையாடுறப்போ ரெஸ்பான்சிவ்ஸ்னா பார்த்தீங்கன்னா டச் பண்ணி விளையாடுறப்போலாம் ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். ஒரு ஹை எண்ட் மொபைல் ஃபோன், ஒரு டாப் எண்ட் கேமிங் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஒரு டச் பண்ணி ஒரு ஆக்ஷன் பண்ணீங்க, ஒரு ஷூட் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டன்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு ரீகாயில் இருக்காது, ஒரு லேக் இருக்காது, எதுவுமே இல்லாம ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால எனக்கு இந்த டிஸ்பிளேல இருக்க இந்த 180 Hz ரெஸ்பான்ஸ் டைம் ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்றபடி டிஸ்பிளே பத்தி பொதுவாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல கலர் கான்ட்ராஸ்ட் நல்லா இருக்கு. ரொம்ப ஓவர் சேச்சுரேஷன் இல்லாம, சேச்சுரேஷன் பூஸ்ட் அதிகமாக இல்லாம நல்லா இருக்கு. AMOLED பேனல் அப்படிங்கிறதுனால கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ் நல்லா இருக்கு. சூரிய வெளிச்சத்தையும் சரி, இன்டோர் லைட்லயும் சரி, இதை யூஸ் பண்றதுக்கு நல்லா பிரைட்டா இருக்கு. டிஸ்பிளேல எந்த ஸ்ட்ரெயினும் கிடையாது உங்களுக்கு. டார்க் மோட் எல்லாம் இருக்கு, ஐ ப்ரொடெக்ஷன் மோடும் இருக்குது. இதுல DC டிமிங் ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேக்கு அடுத்தபடியா நம்மளுடைய வரிசையில் அடுத்து பார்க்க வேண்டியது கேமரா.
ஸோ இந்த மொபைலில் இருக்கிற கேமரா பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. 64, 108, 256 போகல, 48 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சல் கேமராக்கு பக்கத்தில் 2 13 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு 13 மெகா பிக்சல் கேமரா வந்து வைட் ஆங்கிள், இன்னொரு 13 மெகா பிக்சல் வந்து ஜூம் கேமரா, அப்புறம் ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த மேக்ரோ மோட் இப்போ எல்லா மொபைல் ஃபோன்லையும் வருது, அது எங்க அப்படின்னு தேடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைட் ஆங்கிள் கேமராவே மேக்ரோ மோடா அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. கேமரா யூஐ யூஸ் பண்றதுக்கு ஃபாஸ்டா இருக்கு, எந்த ஒரு லாகும் கிடையாது. ஒவ்வொரு போட்டோ நீங்க எடுத்ததுக்கு அப்புறமே நெக்ஸ்ட் போட்டோ எடுக்கிறதுக்கு இன்ஸ்டன்ட்டா ரெடி ஆயிருக்கு. கேமரா யூஐல தேவையான அம்சங்கள் எல்லாமே இருக்கு. அந்த தேவையான அம்சங்களை நீங்க யூஸ் பண்றதுக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு. சோ யார் வேணா மொபைல் போனை எடுத்து கேமரால போட்டோ எடுக்கிற மாதிரி யூஸ் பண்ற மாதிரி அவங்க பண்ணிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 3, அதாவது இந்த மொபைல் போன்ல எனக்கு பிடிச்ச ஹைலைட்ல பாயிண்ட் நம்பர் 3 நம்ம சொல்லணும் பாத்தீங்களா, அது எங்க இருக்கு அப்படின்னா வீடியோ ரெக்கார்டிங்ல. இந்த மொபைல்ல 4K வரைக்கும் வீடியோ சப்போர்ட் இருக்கு. பட் அது நம்மளுடைய பாயிண்ட் கிடையாது. 1080p வீடியோஸ்ல உங்களுக்கு அல்ட்ரா இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அப்படிங்கிற ஒரு மோட் கொடுத்திருக்காங்க. சோ அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் உங்களுக்கு கிடைக்குது. மொபைல் போனை பிடிச்சு நல்லா ஆட்டினாலும் ஆக்சுவலா நான் ஓடிக்கிட்டே என் பையன் முன்னாடி சைக்கிள்ல போயிட்டு இருக்கான். சோ அவன் பின்னாடி ஜாகிங் போயிட்டு ஓடிக்கிட்டே ஒரு ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் பண்ணேன். எந்த ஒரு ஷேக்கும் இல்லாம நான் நடந்துகிட்டே போய் அவன் ரெக்கார்ட் பண்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. சோ அந்த அளவுக்கு இந்த எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்ல எக்ஸ்ட்ரா அல்ட்ரா எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்திருக்காது. இது சாஃப்ட்வேர் ஃபீச்சர் தான், பட் இருந்தாலுமே அது அருமையா பண்ணிருக்காங்க. சோ எனக்கு இந்த மொபைல்ல எனக்கு பிடிச்ச ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா வீடியோ ரெக்கார்டிங்க்கு அல்ட்ரா இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். சோ மற்றபடி வீடியோட குவாலிட்டி நல்லா இருக்கு. போட்டோஸ்னுடைய குவாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா சன்லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கிளியரான கிறிஸ்பான இமேஜ் உங்களுக்கு கிடைக்குது. டீடைல்ஸ்லாம் சூப்பரா இருக்கு, எட்ஜஸ்லாம் நல்லா ஷார்ப்பா இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன் நேச்சுரலா இருக்கு, ஓவர் சேச்சுரேஷன் கிடையாது. இல்ல எக்ஸ்போஷர் பிரைட்னஸ் எல்லாமே ஒரு கரெக்டான அளவுல கொடுத்திருக்காங்க. லைட் கம்மியா இருந்துச்சு அப்படினாலுமே 48 மெகா பிக்சல் கேமரா இதுல இருக்கிறதுனால உங்களுக்கு குவாட் பின் டெக்னாலஜி மூலமா 4 பிக்சல் சேர்ந்து 1 பிக்சல் அமையறப்போ லோ லைட் உடைய பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்கு. அப்படியே உங்க லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் பத்தல அப்படின்னா எக்ஸ்ட்ரா பூஸ்ட் பண்றதுக்கு நைட் மோடும் கொடுத்திருக்காங்க. நைட் மோட் எடுத்த ஷாட் கூட நல்லா இருக்கு. ஃப்ரண்ட்ல நம்ம செல்ஃபிக்கு வருவோம். இந்த குட்டி நாச்சுக்குள்ள 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த 16 மெகா பிக்சல் 12 மெகா பிக்சல் 16 மெகா பிக்சலுக்கு மேல போயிட்டனாலே அதிகமான பிக்சல் இருக்கிறதுனால நாய்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இந்த ஃப்ரண்ட்ல இருக்க கேமராவுமே சிறுசா வைக்கும். சோ சின்ன ஒரு கேமராக்குள்ள அதிகமான மெகா பிக்சல் வச்சாங்க அப்படின்னா நாய்ஸ் வர ஆரம்பிக்கும். இதுல பாத்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் இருக்கிறதுனால லோ லைட்ல கூட அவ்வளவா நாய்ஸ் தென்படல. லைட் கண்டிஷன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்லா சூப்பரா நீங்க செல்ஃபிஸ் நீங்க எடுக்கலாம். உங்களுக்கு இந்த பியூட்டிஃபிகேஷன் மோட்னு சொல்றதுக்கு பதிலா வந்து பிளாஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லணும். சோ மூஞ்சில இந்த பிளாஸ்டிக் அடிக்கிற மோட்லாம் நீங்க வேணா நீங்க நினைச்சீங்கன்னா அதை நீங்க டிசேபிள் பண்றதுக்கான ஆப்ஷன் இதுல இருக்கு. சரி, நாலாவது முக்கியமான பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னா Snapdragon 865 தாறுமாறான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு ப்ராசஸரா இருக்கு. ஸோ நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்க எல்லா Snapdragon 855 மொபைல் ஃபோன்ல இருந்து நான் Snapdragon 865க்கு நான் போய் இந்த மொபைல் ஃபோனை நான் யூஸ் பண்றப்போ ரொம்ப ஒரு சூப்பரான டிஃபரன்ஸ் தெரியுது. அது எங்க ரொம்ப டிஃபரன்ஸ் தெரியுது அப்படின்னா கேம் விளையாடுறப்போ உங்களுக்கு நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. எல்லா கேமுமே பார்த்தீங்கன்னா ஹை கிராபிக்ஸ் மோட்ல தான் வச்சு விளையாண்டேன். கிராபிக்ஸோட GPU பார்த்தீங்கன்னா Adreno 650 அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த சிப்செட் Snapdragon 865 கொண்ட இந்த சிப்செட்ல அந்த கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் டாப் கிளாஸா இருக்கு. எந்த கேம்லயுமே எந்த இடத்துலயுமே ஒரு சின்ன ஒரு லாக் கூட கிடையாது, ஒரு ஃப்ரேம் டிராப் கிடையாது. கேம் நீங்க ஸ்டார்ட் பண்ணோனே இன்ஸ்டன்ட்டா ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு ஹெல்ப் பண்றது வந்து ரேம். இந்த மொபைல்ல ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 8GB ரேம் உங்களுக்கு கிடைக்குது. டாப் அண்ட் 5G வேரியன்ட்ல மட்டும் உங்களுக்கு 12GB வரைக்கும் ரேம் கொடுத்திருக்காங்க. பட் 8GB இருக்கட்டும் 12GB இருக்கட்டும் இரண்டுமே DDR5 டைப் ரேம் கொடுத்திருக்காங்க. சோ DDR5 டைப் வந்து DDR4 விட பல மடங்கு ஒரு ஃபாஸ்டான ஒரு ரேம் உங்களுக்கு. சோ அதனால உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. ஒரு கேமை நம்ம திறக்கிறோம், ஒரு அப்ளிகேஷன் நம்ம லோட் பண்றோம் அப்படின்னா இன்ஸ்டன்ட்டா லோட் ஆயிருது. ஒரு அப்ளிகேஷன் இருந்து இன்னொரு அப்ளிகேஷன் நம்ம தாவுறோம் அப்படின்னா அந்த தாவுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா இருக்கு. இன்டர்னல் ஸ்டோரேஜ் அதுவும் முக்கியமான விஷயம். ஸ்டார்டிங் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. டாப்ல 256 வரைக்கும் போகுது. எல்லாமே UFS 3.1. அதுவும் ரொம்ப ஒரு ஃபாஸ்டான ரீட் ஸ்பீட் தரக்கூடிய ஒரு டெக்னாலஜி. அஞ்சாவது பாயிண்ட் யூஏ பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி பேட்டரி சொன்னாதான் அஞ்சாவது பாயிண்ட் நிறைவேறும். ஸோ இந்த அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னா இந்த மொபைலில் இருக்கிற சார்ஜர் 4440 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைக்குது. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம கேம் விளையாண்டாலுமே மொபைலினுடைய பேட்டரி ஒரு நாள் வரைக்கும் நீடிக்குது. அப்படியே நடுவில் பேட்டரி உங்களுக்கு குறைஞ்சாலும் அவங்க கொடுத்துருக்கிற சார்ஜர், இதுதான் அஞ்சாவது பாயிண்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச சார்ஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 55 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா 55 வாட் சார்ஜர்னால உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா சூப்பரா உடனே ஃபுல்லா சார்ஜ் ஆயிரும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இவங்க கொடுத்துருக்க டெக்னாலஜி மூலமா முதல் காமன் நேரத்துக்குள்ளேயே உங்களுக்கு 50%க்கான சார்ஜ் இந்த மொபைல் போன்ல ஏறிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா சார்ஜிங் ஸ்பீட் அப்படியே குறைஞ்சு ஒரு 1 ஹவருக்குள்ள ஃபுல் சார்ஜ் ஆயிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா
பேட்டரியினுடைய லைஃபுக்கு ரொம்ப ஒரு உத்தரவாதம் தரக்கூடிய ஒரு டெக்னாலஜியா இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தபடி நம்ம பார்க்குறது வந்து எப்பவுமே சொல்ல வேண்டியது இந்த UI பற்றி நம்ம சொல்லணும். iQOO அப்படின்னு சொல்லிட்டு UI கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க iQOO சொன்னாலும் இது வந்து ஃபன் டச் UI பேஸ் பண்ண ஒரு UI. ஸோ இந்த UI-ல நிறைய அம்சங்கள் இருக்கு. இந்த UI-ல என்னென்ன அம்சங்கள் இருக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, தனியாக ஒரு வீடியோ போட்டு விடுறேன். பட் எனக்கு இந்த மொபைலில் இருக்கிற UI-ல இருக்கிற அம்சங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் மாதிரி தான் தெரியுது. எக்ஸ்ட்ராவா நிறைய ப்ளோட்வேர்ஸ்லாம் வருது. அந்த ப்ளோட்டர் உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்க ஈஸியாக அன்இன்ஸ்டாலும் பண்ணி விட்டுறலாம். முக்கியமான விஷயம் இந்த UI-ல ஆட் கிடையாது. பட் அந்த அன்பாக்சிங் வீடியோலயே உங்களுக்கு ஒன்று சொன்னேன். இந்த UI-ல எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னா மான்ஸ்டர் UI அப்படிங்கிற ஒரு மோட் இருக்கு. ஸோ நோட்டிஃபிகேஷன் ஷேடை மேலேருந்து கீழே நீங்க ட்ராப் பண்ணி விட்டு இந்த மான்ஸ்டர் UI மோடை நீங்க எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா மொபைலில் இருக்கிற எல்லா ரிசோர்ஸும், அதாவது RAM, GPU, CPU எல்லா ரிசோர்ஸுமே அந்த கேம் விளையாடுறதுக்காகவே டெடிகேட் ஆயிருது. நீங்க கேம் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு அந்த 2 பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணீங்கன்னா கேம் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு மோடுக்கு போயிருது. ஸோ அதுல இருந்து நீங்க கேம் நீங்க ஸ்டார்ட் பண்ணி நீங்க விளையாடலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப மான்ஸ்டர் மோட்ல வந்து நீங்க என்ன கேம் எல்லாம் விளையாண்டுருக்கீங்க, எவ்வளவு நேரம் விளையாண்டுருக்கீங்க அப்படிங்கிற முழு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் விவரங்கள்லாம் அதுல வந்து பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பட் கேம் விளையாடுற எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மான்ஸ்டர் UI இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு என்ஹான்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்ல முடியும். ஸோ இவ்வளோ அம்சங்களும் இருக்கிற இந்த மொபைல் iQOO 3 விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வேரியன்ட் 8GB மற்றும் 128GB வேரியன்ட் கொண்டது வந்து 36,999 rupees. அது வந்து 4G வேரியன்ட். அதே மாதிரி இன்னொரு 4G வேரியன்ட் வந்து 8GB RAM மற்றும் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு. அதோட விலை 39,990 rupees. டாப் எண்ட் வேரியன்ட் நம்மகிட்ட இருக்கிறது டாப் எண்ட் வேரியன்ட். இதுல வந்து 5G சப்போர்ட் இருக்குதுல. இதோட RAM 12GB, இன்டர்னல் ஸ்டோரேஜ் 256GB. இதோட விலையுமே பார்த்தீங்கன்னா 44,990. பொதுவாக இந்த வீடியோ முழுக்கவே பார்த்தீங்கன்னா நான் 5G பற்றி அவ்வளோவா பேசல. 5G இப்பொழுது இந்தியாவில் கிடையாது. 5G வந்துச்சு அப்படின்னா இந்த மொபைலில் இருக்கிற 5G சப்போர்ட்னால உங்க மொபைல் 5G ரெடியா இருக்கும். அவ்வளவுதான். 5G பத்தி 5G எப்போ வருதோ அப்ப நம்ம பேசிக்குவோம். பட் 5G உடைய சப்போர்ட் இருக்கிற மொபைல் போன் வாங்கலாமா இல்ல 4G ஓட சப்போர்ட் இருக்கிற மொபைல் போன் வாங்கலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 12GB வேரியன்ட் வேணுமா அப்படிங்கறத யோசிங்க. 5G பத்தி அப்புறம் யோசிக்கலாம். பட் 12GB உங்களுக்கு வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த டாப் எண்ட் வேரியன்ட் வாங்கலாம். இல்ல அப்படின்னா இந்த தாராளமா நீங்க உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் தேவையை பொறுத்து நீங்க 8GB வேரியன்ட் நீங்க வாங்கிக்கலாம். அது 4G சப்போர்ட். இன்னைக்கு இருக்க நெட்வொர்க்கு 4G சப்போர்ட் இருக்கு. பட் மொபைல் போனுடைய பெர்ஃபார்மன்ஸ், இதுல இருக்க டெக்னாலஜி எல்லாமே லேட்டஸ்ட். இதோட ப்ராசஸர் லேட்டஸ்ட், இதோட RAM டெக்னாலஜி DDR5 லேட்டஸ்ட், இதோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் UFS 3.0 அது லேட்டஸ்ட், 55 வாட்ஸ் சார்ஜிங் ஸ்பீட், ஃபிளாஷ் சார்ஜர் அதுவுமே லேட்டஸ்ட். ஸோ இவ்வளோ லேட்டஸ்டான டெக்னாலஜி இருக்கிறதுனால இந்த மொபைல் ஃபோனுடைய விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாரும் ஆச்சரியம் படுற மாதிரி 36,990 rupeesக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இந்த விலைக்கு இந்த மொபைல் தாராளமாக நீங்க வாங்கலாம். இது வாங்குறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் விட்டுருக்கேன். கிளிக் பண்ணி நீங்க வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒரு புதிய வீடியோ போட்ட உடனே உங்க மொபைல் ஃபோனில் அறிவிப்பு வந்துடும். அடுத்த பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.